ஹாய் மக்களே, வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஹலோ, how are you? சலாம் அலைக்கும். இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஹிடன் ஜெம்ல தான் ஆந்திரா மீல்ஸ் ட்ரை பண்ணலாம்னு வந்திருக்கோம். ஆந்திரா மீல்ஸ் அப்படின்னு சொன்னோடனே உங்க புத்தி அப்படிதான் போகும். இது பியோர் வெஜ் ஆந்திரா மீல் ஸ்பாட். இந்த இடத்த பத்தி சொல்லணும்னா ஒரு 60 வருட காலமா இந்த ஹோட்டல் ரன் ஆயிட்டு இருக்கான். 3வது தலைமுறையா இப்ப ரன் பண்ணிட்டு இருக்கிறதா சொல்றாங்க. அப்போ வந்து டேஸ்ட் இல்லாம இருக்குமா? 60 வருஷமா மக்கள் வரவேற்கிறாங்கன்னா என்ன மாதிரியான டேஸ்ட் இருக்கும்? பயங்கர எக்ஸைட்டிங்கா இருக்கு. ரொம்ப நாள் கழிச்சு ஆந்திரா மீல்ஸ், அதுவும் ஒரு தரமான ஸ்பாட்ல ட்ரை பண்ண போறோம் அப்படின்னு நினைச்சாலே பயங்கரமா இருக்கு. ஹோட்டல் லட்சுமி அல்லூரே. இவங்க வந்து கோவிந்தப்பன் நாயக்கர் ஸ்ட்ரீட்ல தான் 60 வருஷமா ரன் பண்ணிட்டு இருந்தாங்களா. இப்போ கொஞ்சம் எக்ஸ்பெண்ட் பண்ணி இந்த இடத்துக்கு செகண்ட் பிரான்ச்சா வந்திருக்காங்க. இது எக்ஸாக்டா எங்க லொக்கேட் ஆயிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா வரத முத்தையப்பன் ஸ்ட்ரீட், ஜார்ஜ் டவுன், சவுத் ஆஃப் பேக்ல லொக்கேட் ஆயிருக்குங்க. உங்களுக்கு லேண்ட்மார்க் வந்து வெங்கடேஸ்வர பெருமாள் கோயில் இருக்கும். அங்கேருந்து 100 மீட்டர்ஸ்லயே இவங்க வந்து ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல லொக்கேட் ஆயிருக்காங்க. உள்ள போய் மீல்ஸோட பிரைஸ் எப்படி, டேஸ்ட் எப்படி இருக்கு நம்ம வந்து எக்ஸ்பிளைன்டா பார்க்கலாம் வாங்க. சந்து புந்தெல்லாம் பூந்து செகதியெல்லாம் மிதிச்சுட்டு வந்திருக்கேன். மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. புதுசா சேனல்ல பாக்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. இந்த வீடியோக்கு அப்படியே ஹைப் கொடுத்துருங்க. நமக்கு டக்குன்னு இந்த இடத்துக்கு எப்படி வருதுன்னு தெரியாதனால ரூட் எல்லாம் போட்டுட்டு அங்க அப்பப்போ அங்கங்க வெரைட்டி ரைஸ் இவ்வளோன்னு சொல்லிட்டு ப்ரைஸ் எல்லாம் போட்டிருக்காங்க. வெரைட்டி ரைஸ் 40, வெஜ் பிரியாணிலாம் 9 ரூபா தானே. அப்போ ரொம்ப கம்மியா இருக்கே. டோக்கன் வாங்கணும், நம்மளும் இங்கே வாங்கிக்கலாம். 100 rupees மேடம். 60 years கன்சர்ன். இது 3rd generation. ஓ சரி. பேரண்ட் வந்தவங்க எல்லாம் 1 ரூபாயில 2 ரூபாயில நாங்க சாப்பிட்டு சொல்றாங்க. 1 ரூபாயிலேருந்தே 1 ரூபாயிலேருந்து ஒரு டோக்கன் வாங்கியாச்சு. இதுல பிரைஸ் போடல, அதனால தைரியமா காட்டலாம். வந்து இலையில எல்லாமே பரிமாறிட்டாங்க. இந்த இடத்துல வந்து இப்படி இலையில பரிமாறதான் வழக்கம். சரி, நம்ம கப்ல எல்லாம் கேட்க வேணாம், அவங்க என்ன பண்றாங்களோ அப்படியே பண்ணட்டும்னு சொல்லிட்டு வாங்கிட்டேன். என்னெல்லாம் வாங்கி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு காமிக்கிறேன். கூட்டு மாதிரி கொடுத்துருக்காங்க, அவங்க பப்புன்னு சொல்லுவாங்கல்ல அது. அப்புறம் வந்து கோஸ் பொரியல், இது வந்து குங்குரா சட்னி, அப்பளம், மோர் மிளகா. இந்த ரைஸ்ல வந்து கொஞ்சோண்டு நெய் ஊற்றிருக்காங்க, அவங்களே தான் நெய் விடுறாங்க. கொஞ்சம் பப்பு பொடி, அப்படியே சுட 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 சாப்பாடு வைக்கிறாங்க. அவங்க அன்னம்னு சொல்லுவாங்கல்ல, எங்க வந்திருக்கோமோ நம்ம அது மாதிரி பேசுவோம். நம்ம ஊருனா சோறு, அங்கன்னா அன்னம். இவங்க பருப்பு பொடியே ஒரு தனி சுவையா இருக்கும். இவங்க வந்து கோங்குரா தொகையில் வந்து வேற மாதிரி வச்சிருக்காங்க சட்னி, அதுவும் இதுவும் வச்சு சாப்பிடுவோம். அப்புறம் எப்போ பார்த்தாலும் நம்ம அப்பளமே தான் வச்சு சாப்பிட்றோம். ஒரு இடத்துல ஒரு மாதிரி விதவிதமா மாத்திக்கலாம். எல்லாம் காரம், பருப்பு பொடி. அவங்க பருப்பு பொடினாலே ஒரு ஸ்பெஷலா இருக்கும்ல, செம்மையா இருக்கு. காரம் பயங்கரமா இருக்கு. இது வந்து ஆக்சுவலி கோங்குரா இல்ல, வெஜிடபிள் சட்னி மாதிரி பண்ணிருக்காங்க. ஆமா, அவங்க வந்து ஏதோ ஒரு வெஜிடபிள்ல பண்ணிருக்காங்க. ஆனா என்ன வெஜிடபிள்னு எனக்கு டேஸ்ட் கண்டுபிடிக்க முடியல. ஒரு மாதிரி புளிப்பா தக்காளி எல்லாம் விட்டு அரைச்சிருக்காங்க. சூப்பரா இருக்கு. அவங்க வெஜிடபிள்ல ஒரு துவையல் மாதிரி அரைச்சு கொடுத்துருக்காங்க. இது நல்லா இருக்கு. எப்பவுமே நம்ம கோங்குரா தான் சாப்பிடுவோம் இல்லையா, கொஞ்சம் வேற மாதிரி இருக்கு. காய் வேங்க, காய் வெஜிடபிள். மஞ்சள் பூசணிக்காய் போட்டிருக்காங்க. அதை பார்த்த உடனே நான் நிறைய காய் வைங்க அப்படின்னு சொல்லிட்டேன். கத்திரிக்காய், மஞ்சள் பூசணிக்காய்லாம் போட்ட ஒரு சாம்பார். வரக்காவும் இருக்குங்க. ஏகப்பட்ட வெஜ்ஜீஸ் போட்டிருக்காங்க. அப்புறமே உங்ககிட்ட வந்து பருப்பு பொடியோட கிளாஸா இருந்தா சாம்பார் வந்து ரொம்ப நார்மலா இருக்கும். சரி, அப்பளம்லாம் என்னத்துக்கு வச்சிருக்கோம், எடுத்து சாப்பிடுவோம். சூப்பரா இருக்கும் சாம்பார். அப்படியே பருப்பு நிறைய போட்டிருக்காங்க. அந்த பருப்பு சாம்பார்ல ஒரு டேஸ்ட் வரும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி ஒரு டேஸ்ட். மெயினா அந்த காயெல்லாம் நல்லா வெந்து அதோட ஃப்ளேவரும் சேர்த்து வருது. நம்ம வந்து கோஸ் பொரியல் ஒன்று வச்சிருக்காங்க, அதை நம்ம ட்ரையே பண்ணல. நல்லா இருக்குப்பா. இந்த பொரியலை நான் காட்டுறேன் பாருங்க. தாளிப்பு நிறைய போட்டிருக்காங்களா, நிறைய ஜீரகம் இதெல்லாம் போட்டு பச்சை மிளகாவோட காரத்தோட வேற மாதிரி இருக்கு. இதை பார்க்கும்போது அந்த அளவுக்கு டேஸ்ட் இருக்காது போல அப்படின்னு சும்மா எடுத்துதான் வாயில போட்டேன். அங்க பச்சை மிளகா போட்டிருக்காங்களா, அதோட காரத்தோட சூப்பரா இருக்கு. அந்த சாம்பார், பூசணிக்காய் எல்லாம் சேர்த்து சாப்பிடுவோம். இந்த காய் டேஸ்ட் நல்லா இருக்கு. பார்க்கும் போதே எனக்கு சாப்பிடணும்னு தோணவே இல்லை.
காய வச்சிருக்காங்க, நான் எடுத்து சாப்பிட்டேன். சாம்பாரோட டேஸ்ட் தான் சான்ஸே இல்லை. சாம்பாரா காரக்குழம்பாரு? போதும். போட்ட ரைஸோட கரண்டி பெருசா இருக்கு போல, நல்லா நிறைய வந்துருச்சு. காரக்குழம்பு வந்து அவரைக்காலம் போட்டு வச்சிருக்காங்க. இதுவும் சாம்பார் மாதிரியே இருக்கே. அவங்க கொடுத்த பப்பு, ஆக்சுவலி அவங்க பப்பு ரைஸ்ல போட்டு சாப்பிடுவாங்க. பேசாம காரக்குழம்புக்கு பதிலா அந்த பப்பு போட்டு சாப்பிட்டுருக்கலாமோ. சரி விடுங்க. காரக்குழம்பு பிடிப்பா இருக்கு, அந்த அளவுக்கு என்ன இம்ப்ரெஸ் பண்ணல. சாம்பார் தான் தரமா இருக்கு. அதே மாதிரி இங்க வந்து மோர் குழம்பு சூப்பரா இருக்குமா. நான் ரிவ்யூல பார்த்தேன். அந்த மோர் குழம்ப ட்ரை பண்ணியே ஆகணும். இந்த காயை தனியாவே சாப்பிடுவோம். பப்பு சூப்பரா இருக்குங்க. இது செம்மையா இருக்கும். இதை போட்டு பிசைஞ்சு சாப்பிட்டுருக்கலாம் போலயே. அது மாதிரி தோரம் பருப்புலயே பண்ணியிருக்காங்க. நல்ல ஒரு திக்கு, ஏதோ ஒரு நீக்காய் போட்டிருக்காங்க, வெங்காய கத்திரிக்காய் போட்டிருக்காங்க. நல்லா இருக்கு. ஆக்சுவலி வந்து காரக்குழம்பு நல்லா தான் இருக்கு. ஏன் வந்து ரொம்ப புளிக்குது அப்படின்னா நிறைய தக்காளி போட்டிருக்காங்க. அந்த தக்காளியோட புளிப்பு பயங்கரமா இருக்கு. இந்த கூட்டோட சாப்பிடும் போது எனக்கு வந்து ஒரு மாதிரி டேஸ்ட் வியர்டாலாம் தெரியல, நல்லா இருக்கு. மோர் குழம்பும் மோரும் வச்சிருக்காங்க. எனக்கு வந்து மோர் குழம்பு தான். இவங்க வந்து மோர் குழம்பு நல்லா இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. மோர் குழம்புல பாருங்க, மேலே வந்து அந்த வெங்காயத்தெல்லாம் வதக்கி போட்டிருக்காங்க. அதெல்லாம் அப்படியே மிதக்குது, எல்லாம் மிக்ஸ் பண்ணி. என்ன காயின்னு தெரியல, நிறைய வெங்காயம் போட்டிருக்காங்க. ஊறுகாய் இருக்கு, அந்த மாங்காய் கட் மேங்கோ அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அந்த இது நம்ம எடுத்தாச்சு ஊறுகாய், அதனால இதை வச்சே சாப்பிடுவோம். மோர் குழம்பு தண்ணியா தான் இருக்கு, ஆனா அந்த வெங்காயம் இதெல்லாம் வதக்கி விட்டுருக்காங்க பாத்தீங்களா, அது ஒரு டேஸ்ட் கொடுக்கும். அவங்க இப்படிதான் சாப்பிடுவாங்க போல. நிறைய இடத்துல வந்து வெங்காயம் அந்த அளவுக்கு மோர் குழம்புல போட மாட்டாங்க. இந்த அரிசி பருப்பு பச்சை மிளகாலாம் அரைச்சி விட்டுருவாங்க திக்னஸ்க்கு. அந்த பூசணிக்காவோ வெண்டைக்காய் இந்த மாதிரியா போட்டு செய்வாங்க. இவங்க வந்து டிஃப்ரெண்டா செஞ்சிருக்காங்க. எனக்கு வந்து இந்த துவையல் தான் மிஸ் பண்ணக்கூடாதுன்னு தோணுது. நம்ம சாப்பிட்ற ரைஸே கொஞ்சம், அந்த ரைஸ் கூட இந்த துவையில முடிச்சிடணும். என்னமோ ஒரு ஸ்பெஷல் இருக்குப்பா அந்த சட்னியில, பயங்கரமா இருக்கு. இது கூட இதை சாப்பிட்டாலுமே நல்லா சாப்பிடலாம் போல. இது வந்து மோர் குழம்பு தண்ணியா இருக்க மாதிரி எனக்கு ஒரு ஃபீல். மற்றபடி டேஸ்ட் இருக்கு. கொஞ்சமா ரசம் போதும். ரசம் நல்லா சுட சுட இருக்கு, அப்பளம் இருக்கு. அதான் எனக்கு வயிறு ரொம்ப ஃபுல்லான மாதிரி ஒரு ஃபீல், அதனால ரசத்தோட முடிச்சுக்கிட்டேன். அப்பளம் நல்லா இருக்கு. தக்காளி ரசம் அதே புளிப்பா, இப்பெல்லாம் வந்து அளவா போட்டிருக்காங்க. மெயினா பக்கத்துலயே வச்சிருக்காங்க. உப்பு, ஊறுகாய், பொடி இதெல்லாம் நீங்க எவ்வளவு வேணாலும் போட்டுக்கலாம். நம்ம இலையை கிளீன் பண்ணோம்ல, இருக்கிறதெல்லாம் வேஸ்ட் பண்ணக்கூடாது. எல்லாத்தையும் சேர்ந்து நம்ம தோசைக்கு எல்லாத்தையும் முக்கி அடிக்கிற மாதிரி கூட்டு, பொரியல், அப்புறம் அந்த துவையல். இது வந்து ரசத்துக்கு போட்டு பிசைஞ்சுக்கலாம் போல. இந்த பருப்பு கூட்டு பருப்பு ரசம் ஆயிடும்ல, இடி போட்டு பிசைஞ்சா. நீங்க எப்படி கொடுத்தாலும் நாங்க மேனேஜ் பண்ணுவோம். நல்லா இருக்கு. ஆக்சுவலி இந்த கோஸ் பொடி எல்லாம் நல்லா இருக்குங்க. எல்லாத்து கூடயும் சாப்பிடலாம் போல. சாம்பார் கூட, ரசத்து கூட. துவையல் வந்து ஆரம்பத்துல இருந்தே நான் விடுறதா இல்லை. நிஜமாவே உனக்கு ஒரு என்னோட சப்ஸ்கிரைபர் ஒருத்தவங்க நேரா மீட் பண்ணும்போது என்ன கேட்டாங்க, வெஜ்ஜி ஃபுட்டு உனக்கு நிஜமாவே பிடிச்சிருக்கா அப்படின்னு கேட்டாங்களா. வெஜ்ஜி ஃபுட்டு வந்து எனக்கு நிஜமாவே பிடிக்கும். ஏன் அப்படின்னா 365 டேஸும் நம்ம நான்வெஜ் சாப்பிட முடியாது. பட் 365 டேஸும் நம்ம வந்து வெஜிடேரியன் எவ்வளோ வேணா சாப்பிடலாம். அதனால எனக்கு வெஜ்ஜிஸ் எப்பவுமே ரொம்ப பிடிக்குங்க. சின்ன வயசுலேருந்து நிறைய வெஜ்ஜிஸ் சாப்பிட்டு பழகிட்டேனா, அதனால நான் ருசிச்சு தான் சாப்பிட்றேன். கண்டென்ட் காட்டி பண்ணீங்களா அப்படின்லாம் கேட்காதீங்க. நிஜமாவே நல்ல ஒரு டேஸ்ட். அதே மாதிரி வெஜ்ஜி ஃபுட்டு எனக்கு ரொம்ப பிடிக்கும். நான் வந்து ஃபுட்டை வேஸ்ட் பண்றேன்னு சொன்னீங்களே, இலையை ஃபுல்லா பாருங்க, நான் எல்லாத்தையும் சாப்பிட்டுட்டேன். காட்டுங்கப்பா கேமராமேன், காட்டுங்க. மோர் சாப்பிடலாம். இதுக்கு வந்து ஸ்வீட்லாம் வராது. இப்ப இல்லப்பா, மோர்ல பாதி இருந்ததா கூட நான் குடிச்சிருவேன். சுத்தமா இல்லை. அவங்க வந்து ரைஸ்க்கு போட்டு சாப்பிடுறதுனால போடல போல உப்பு. லைட்டா புளிச்சு திக்கா இருக்கும் மோர். ஆந்திராக்காரங்களுக்கு மோர் ரொம்ப பிடிக்கும்ல. ஆக்சுவலா வந்து நான் சாப்பிட்டது எல்லாமே சூப்பரா இருந்துச்சு. முதல்ல சாப்பிட்ட பருப்பு பொடி இதெல்லாம் வந்து அட்டகாசமா இருந்துச்சு. அவங்க கொடுத்த அந்த வெஜிடபிள் துவையல்லேருந்து
காய் எல்லாமே நல்லா இருந்துச்சுங்க. அவங்க கூட்டு பப்புன்னு வைப்பாங்கல்ல, அந்த பப்பு, அதுக்கப்புறம் அந்த கோஸ் பொரியல் எல்லாமே செம்மையா இருந்துச்சு. ப்ரைஸ் வந்து பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக கொடுக்குறாங்க. 100 ருபீஸ் தான் வாங்குறாங்க. பார்சல்னாலும் சரி, உங்களுக்கு டைனிங்க்குமே 100 ருபீஸ் தான் வாங்குறாங்க. இந்த இடத்துல வந்து நான் ஏசியில் வந்துட்டேன். இங்கே வந்து ஒரு 50 ருபீஸ் எக்ஸ்ட்ரா சார்ஜ் பண்ணுறாங்க. 150 ஏசிக்குள்ளார வந்தீங்கன்னா. வெளியில் சாப்பிட்டீங்கன்னா 100 ருபீஸ். கொஞ்சம் வெளியில் நாய்ஸாக இருக்கிறதுனால நான் உள்ளே வந்துட்டேன். இவங்க பார்சலுக்கே வந்து நிறைய வெரைட்டி, 3 வெரைட்டி வச்சுருக்காங்க. பார்சல் சிங்கிளாக வாங்கினீங்கன்னா 100 ருபீஸ், அதுவும் டபுளாக வாங்கினீங்கன்னா 150, ஃபேமிலியாக வாங்கினீங்கன்னா உங்களுக்கு வந்து 300 அப்படின்ற மாதிரி. ஒருத்தர் சாப்பிட்னா 100, 2 பேர் சாப்பிட்ற 150, 4 பேர் சாப்பிடணும்னா 300 அப்படின்ற மாதிரி வாங்குறாங்க. நிஜமாவே நிறைய குவான்டிட்டி வச்சு பார்சல் பண்ணாங்க. நான் பார்சல் பண்றதெல்லாம் பார்த்துட்டு தான் இருந்தேன். ரொம்ப நேரம் முன்னாடி வந்துட்டு 12க்குலாம் வந்தாச்சு. ஏன்னா சவுகார்பேட் ஏரியால ரொம்ப க்ரௌடா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்க சூனா வந்துட்டோமா, அவங்களே கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க, இதுக்கு நீங்க இவ்வளவு சீக்கிரம் வந்தீங்க, 1 o'clock வர வேண்டியதானே அப்படின்ற மாதிரி கேட்டாங்க. ஜென்ஸ் எல்லாம் வந்து அடிச்சு நொறுக்குறாங்க அன்லிமிட்டட் மீல்ஸ். அதே மாதிரி குழம்புமே நல்லா இருக்கு. எல்லாமே காரக்குழம்பு மட்டும் கொஞ்சம் புளிப்பா இருந்தது, அவங்க ஸ்டைல்ல அப்படி இருக்கும் போல. பட் வந்து சாம்பார்லாம் தரமா இருந்துச்சுங்க. நிஜமாவே ஒர்த்து மீல்ஸுங்க. ஸோ வந்து இதே மாதிரி உங்களுக்கும் ஏதாவது ஸ்பாட் இருந்தா சொல்லுங்க. ஆந்திரா மீல்ஸ்லாம் ட்ரை பண்ணலாமா? எப்பவுமே வந்து நம்ம பியூர் வெஜ்ல பிராமின் ஸ்டைலே ட்ரை பண்றோம். எப்பயாவது கொஞ்சம் மாத்தி போகலாம் அப்படின்ட்டு தான் நான் இங்க வந்தேன். வேற என்ன மாதிரி ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் ரெக்கமெண்ட் பண்ணுங்கப்பா. என்ன மாதிரி எல்லாம் பண்ணலாம்னு எனக்கு ஒரு ஐடியா கொடுத்தீங்கன்னா நல்லா இருக்கும். இதே மாதிரி வேற ஒரு வீடியோல சந்திக்கலாம். பாய்.